அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு பண்புத்தொகை பண்புத்தொகை அப்படின்னா என்ன? ஒண்ணும் கிடையாது. இப்ப தொகைன்னா என்ன? தொகை தொகைன்னா என்னத்த சொல்லுவோம் நம்ம? தொகைனா பணம் சொல்லலாமா? அந்த பணம் இப்போ ஒரு 10,000 இருக்கு நம்மள்ட்ட. அந்த 10,000ல ஒரு கட்டு ஃபுல்லா இருக்கு. ஒரு தொகை. அதுக்கு பேரு தான் தொகை. அந்த 10,000 நமக்கு ஃபுல்லா தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன செய்வோம்? அந்த 10,000த்த உள்ள எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எண்ணி பார்த்து 10,000 இருக்கான்னு பார்ப்போம். அப்ப தொகைன்னா வேற ஒண்ணும் இல்ல. தொகைன்னா மறைதல். தொகைன்னா என்னது? மறைந்து இருக்கிறதுக்கு பேரு தான் தொகை. மறைந்து இருக்கும். அந்த மறைந்து இருக்கிறத நாம கண்டுபிடிக்கணும். அதான் என்ன தொகை? வேற ஒண்ணும் இல்ல. தொகைன்னா அவ்வளவுதான். சரி. இப்ப இப்ப மறைந்திருக்குன்னா எதுல மறைந்திருக்கும்? 2 சொற்களுக்கு 2 சொற்கள் இருக்கும். அந்த 2 சொற்களும் ஒரு சொல் போலவே இருக்கும். அந்த 2 சொற்களுக்கு நடுவில் மை ஆகிய ஆன. அப்ப மை ஆகிய ஆன. இந்த மை ஆகிய ஆன. இந்த 3 சொல்லுறுப்புகளும் 2 சொற்களுக்கு நடுவில் 2 சொற்களுக்கு நடுவில் மறைந்து வந்துச்சுன்னா, 2 சொற்கள் நடுவில் இந்த மை ஆகிய ஆன அந்த சொற்கள் மறைந்து வந்தால், அதுதான் என்ன தொகை அது? பண்புத்தொகை. என்ன தொகை? பண்புத்தொகை. எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா, இப்ப முதல் சொல் என்னவா இருக்கணும்னா, அது ஒரு வடிவம் சார்ந்த சொல்லா இருக்கணும். சுவை சார்ந்த சொல்லா இருக்கணும். நிறம் சார்ந்த சொல்லா இருக்கணும். அளவு சார்ந்த சொல்லா இருக்கணும். இப்ப வடிவம், வட்டம், சதுரம், செவ்வகம் இந்த மாரி வடிவம் சார்ந்ததா இருக்கணும். சுவை, என்னென்ன சுவைன்னு நமக்கு தெரியும். என்னென்ன சுவை? இனிப்பு சுவை, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உப்பு அதெல்லாம் ரைட்டு. நிறம் கருப்பு, சிவப்பு, மஞ்சள், ஊதா, பச்சை இதெல்லாம் எது குறிக்கணும்? முதல் சொல் குறிக்கணும். அளவு, அளவு சொற்கள். உயரம், குள்ளம், நீளம் இந்த மாரி சொல்றோம்ல. இந்த மாரி சொற்கள் எது இந்த மாரி சொல்லு முதல் சொல்லா இருக்கணும். அடுத்தது 2வது சொல் இருக்கு பாத்தியா? அது ஒரு பெயர் சொல்லா இருக்கணும். இப்படி இருந்த அந்த 2 சொற்களின் நடுவில் மை ஆகிய ஆன இந்த 3 சொல்லுறுப்புகளும் வந்தால், அதுதான் என்ன தொகை அது? பண்பு தொகை. நல்லா புரிஞ்சுக்கணும். பண்பு தொகைன்னா 2 சொற்கள் நடுவுல பிரிச்சு பார்க்கும்போது, மையி, ஆகிய, ஆன இந்த வார்த்தைலாம் பொருந்தி வருதான்னு பார்க்கணும். ஆனா முதல் சொல் என்னவா இருக்கணும்? வடிவம், சுவை, நிறம், அளவு போன்றவற்றை குறிப்பதாக போன்ற பண்புகளை குறிப்பதாக இருக்க வேண்டும். 2வதா சொல்ல என்ன சொல்லா இருக்கணும்? பெயர் சொல்லா இருக்கணும். இப்படிலாம் இருந்தா, அதுதான் என்ன தொகை அது? பண்பு தொகை. தொகைன்னா மறைந்து வர்றது. நாம என்ன பண்றோம்? அந்த தொகையை அந்த இந்த 2 சொற்களையும் பிரிக்கிறோம். இந்த 2 சொற்களை என்ன பண்றோம்? பிரிச்சு அதுல மை, ஆகி, ஆன இருக்கா? முதல் சொல் என்னவா இருக்கணும்? வடிவம், சுவை, நிறம், அளவு குறிக்குதா? 2வது சொல்லு பெயர் சொல்லா இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா அதுக்கு பேரு தான் பண்பு தொகை. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்களேன். இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கிறோம். இப்ப பாருங்க. இப்ப செங்காந்தள் செங்காந்தள். இது ஒரு பூ. இத பிரிக்கும்போது எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் காந்தல். ஒரு பேருக்கு. அப்ப மைங்கிறது வந்துருச்சா? செம்மைனா சிவந்த நிறத்த குறிக்குதா? முதல் சொல் எத குறிக்குது? நிறத்த குறிக்குது. 2வது சொல்லு ஒரு பெயர் சொல்ல குறிக்குது. அப்ப முதல் சொல் நிறம், வடிவம், சுவை, அளவு இத குறித்து மை ஆகிய ஆன பாரு செம்மை. இத எப்படி எழுதலாம்? செம்மை ஆகிய காந்தல். பாத்தீங்களா? மையம் வந்துருச்சு, ஆகிய வந்துருச்சு. அங்கால ஒரு பெயர்ச்சொல் 2வதா வந்துருச்சு. அப்ப
முதல் சொல்லும் இரண்டாவது சொல்லும் இந்த 2 சொல்லுக்கும் நடுவில் மை ஆகிய ஆன அந்த வார்த்தைகள் மறைந்து முதல் சொல் வடிவம், சுவை, நிறம், அளவு இதை குறித்து 2ஆம் சொல் என்னவா இருக்கணும்? பெயர் சொல்லா வந்தா, அதுக்கு பெயர் தான் என்ன தொகை? பண்பு தொகை. இப்ப இன்னொரு பேர் சொல்றேன் பாருங்க. இப்ப பாரு. அடுத்தது. கருங்கூந்தல். கருங்கூந்தல். கூந்தல்னா முடி. கருங்கூந்தல். அப்ப கருங்கூந்தல பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? கருமை கூட்டல் கூந்தல். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு? முடி இருக்கு. கண்ண கரேர்ன்னு இருக்குமால நம்பால. அப்ப கருமை. அப்ப மை வந்து விட்டது. கருமை. மை வந்துருச்சா? அடுத்து என்ன இருக்கு? கருமைங்கிறது எத குறிக்குது? நிறத்த குறிக்குது. கூந்தல்ங்கிறது ஒரு பெயர்ச்சொல். அப்ப கருமையான கூந்தல். கருமையான கூந்தல். அப்ப மையும் வந்துருச்சு, ஆனா வந்துருச்சு. அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? பண்பு தொகை. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். சதுர நிலம். என்ன நிலம்? சதுர நிலம். சரி. இப்ப இதுல இது சதுரம் கூட்டல் நிலம்னு வரும். இதுல மை வல்லிய. இதுல மை வல்லிய. அப்ப இது பண்பு தொகையா அப்படின்னு வந்து நமக்கு டவுட் வரக்கூடாது. இப்ப சொல் என்ன வந்துருச்சு? சதுரம். எதை குறிக்குது? வடிவத்தை குறிக்குது. சரி. 2வது நிலம் ஒரு பெயர் சொல்ல குறிக்குது. அப்ப சதுரம். இது எப்படி எழுதலாம்? சதுர சதுரமான நிலம். அப்ப ஆன வந்துருச்சா? ஆன ஆகிய மை. இதுல ஏதாவது வரும். சொல் என்னத்த குறிக்கும்? ஒரு வடிவம், நிறம், சுவை, அளவு குறிக்கும். 2வது சொல் என்னத்த குறிக்கும்? ஒரு பெயர் சொல்ல குறித்தால் அதற்கு பெயர் தான் என்ன தொகை? பண்பு தொகை. பண்பு தொகை. இனிமேல் மறக்காதீங்க. பண்பு தொகை ரொம்ப ரொம்ப எளிது. புரியுதுங்களா? இது டிஎன்பிஎஸ்சிக்கோ டெட் இது மாரி வரும். நீங்க எத பற்றியும் கவலைப்பட வேணாம். 2 சொற்களை பிரியுங்கள். முதல் சொல் என்னவாத குறிக்கணும் அது? முதல் சொல் கண்டிப்பாக வடிவம், சுவை, நிறம், அளவ குறிக்கணும். 2வது சொல் பெயர் சொல்லா இருக்கணும். நடுவுல என்னவா இருக்கணும்? மை ஆகிய ஆன. இந்த வார்த்தை வர்ற மாரி அது பொருந்துச்சுன்னா, அது என்ன தொகை அது? நிச்சயமாக அது பண்பு தொகை. நாம் அடுத்த வகுப்பில் நிச்சயமாக இரு பெயரொட்டு பண்புத் தொகை என்ன அப்படின்னுங்கிறத தெளிவா பார்ப்போம். நான் உங்கள் எக்ஸாம் விஜய் தமிழ். நன்றி, வணக்கம்.